சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. தமிழகத்தில் தெரு நாய்களை கட்டுப்படுத்த புதிய திட்டத்தை தொடங்க வேண்டும் என சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கார்த்தி சிதம்பரம் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் தெரு நாய்கள் அதிக அளவில் இருக்கின்றன. வீடுகள் மட்டுமன்றி தெருக்களிலும் நாய்கள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் 3.30 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 4.41 லட்சமாக அதிகரித்தது. சென்ற ஆண்டு நாய்க்கடிக்கு ஆளானோரின் எண்ணிக்கை 6.41 லட்சமாக உயர்ந்துள்ளது. 5 ஆண்டுகளில் நாய் கடித்து பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. அவற்றில் 27% நாய்கள் மட்டுமே முறையாக கருத்தடை செய்யப்பட்டுள்ளன. மற்ற 73% நாய்கள் கருத்தடையே செய்யாமல் சாலையில் சுற்றித் திரிவதாக புகார் எழுந்துள்ளது. நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் கருத்தடை தடுப்பூசியும் தமிழகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாய் இல்லா தெருக்கள் என்ற புதிய திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். நாய்களுக்கு கருத்தடை செய்து அவற்றை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நாய்கள் பாதுகாப்பு கூடாரம் அமைத்து பராமரிக்க வேண்டும் என முதல்வருக்கு கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார்.